துடைக்கப்படும். நித்திய நித்திய காலமாய் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருப்போம். அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தான் இயேசு திரும்ப மறுபடியுமாய் வருகிறார். மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் திரும்ப வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பி அவரோடு கூட வருவார்கள். உங்களுடைய பிள்ளைகளை இழக்க கொடுத்திருக்கலாம், ஆண்டவரோடு வாழ்ந்த கணவரை இழந்திருக்கலாம், உங்களுடைய மனைவியை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்களுக்கு பிரியமான யாரோ ஒருவர் மரித்து விட்டார்களே என்ற துக்கத்தோடு இருக்கலாம். அது நிரந்தரமான பிரிவு அல்ல, தற்காலிகமானது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மரணத்தில் 2 மரணம்தான். ஒன்று கிறிஸ்துவுக்குள் ஆன மரணம், இன்னொன்று கிறிஸ்துவுக்கு வெளியிலே உள்ள மரணம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிக்கும் பொழுது அவன் பாக்கியவான், பாக்கியவதி. உங்களுக்கு பிரியமானவளை இழந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம்.